Hello, my dear students and parents. Welcome back to my future YouTube channel. நான் Professor Suganya Devi, a certified career consultant. உங்களோட career guidance சூப்பர் ஸ்பாட். நான் இனி ஒவ்வொரு நாளும் பாராமெடிக்கல் கோர்ஸோட ஒவ்வொரு கோர்ஸை பத்தியும் நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்னோட ஃபியூச்சர் யூடியூப் சேனல் லாங் வீடியோல பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஃபார்ம், டிஜிஎன்எம் கோர்ஸை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் இந்த கோர்ஸ் எல்லாம் யாருக்காச்சும் தேவைப்படுது பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ் எல்லாம் போய் பார்த்துவாங்க. நம்மளோட பாராமெடிக்கல் அட்மிஷன் 2026 நோட்டிபிகேஷன் 12th ஜூலை 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் யாராச்சும் போகலன்னா கண்டிப்பா போய் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருங்க. இன்னும் யாராச்சும் சர்டிபிகேட் அப்ளை பண்ணலினாலும் உடனே போய் எல்லா சர்டிபிகேட்டும் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணிட்டு அதோட அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பர் வாங்கி நீங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரப்போ வந்து நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்து காமிச்சா போதும். ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஃப்ராக்சரோ டியூமரோ ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல ஆயிருந்து அது வந்து உள்ள இருக்கும்போது நம்மளால டயக்னோஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவி தான் இந்த எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேனு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு. ஸோ இதை பார்க்கறதுக்கும் அந்த படிப்பு படிச்சிருக்கிறவங்கனாலதான் இதை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த சிடி ஸ்கேன் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டரைஸ் டோமோகிராஃபிம்பாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன்னா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங், இந்த அல்ட்ராசவுண்டுங்கிறது வந்து அல்ட்ரோசோனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, யூஎஸ்ஜி ஸ்கேன், அதோட ஷார்ட்கட் தான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ இதுக்கு எவ்வளோ பவர் யூஸ் பண்ணணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு எல்லாம் படிக்கிறதா இந்த ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ அண்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறவங்கள வந்து ரேடியோகிராஃபர்னு சொல்லுவாங்க. மெயினா டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்றதுக்காக என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஸ்கேன் மூலமா அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க, என்ன இஷ்யூனால இந்த பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் தான் இந்த பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இது டோட்டலா 3 years கோர்ஸும் 6 months இன்டர்ன்ஷிப்பும் படிப்போம் இந்த கோர்ஸ்ல. ஸோ இது நீங்க 12th முடிச்சுட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருந்தாலும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் இந்த கோர்ஸ்க்கு நீங்க எலிஜிபிள். ஆனா கண்டிப்பா சயின்ஸ் குரூப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் இயரா வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி. ஸோ எந்த பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுத்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இயரா இந்த ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி தான் படிப்போம். ஓகே, அதோட பேசிக் ரேடியோகிராஃபிக் பிசிக்ஸ், பேஷண்ட் கேர் அண்ட் ரேடியேஷன் சேஃப்டி, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பேத்தாலஜி பேசிக்ஸ் படிப்போம். இயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபி பொசிஷனிங் அண்ட் டெக்னிக். ஸோ எப்படி எல்லாம் பேஷண்ட்டை வந்து படிக்க வச்சு அந்த எக்ஸ்ரே எடுக்கிறது, சிடி ஸ்கேன் எடுக்கிறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இவங்க படிப்பாங்க. அடுத்து ரேடியாலஜிக்கல் பிசிக்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், கான்ட்ராஸ்ட் மீடியா ப்ரொசீஜர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்ட்ராஸ்ட் மீடியா ப்ரொசீஜர்ஸ்னா டியூமர்ஸ் எல்லாம் சில பார்ட்ல இருக்கும், சில பார்ட்ல இருக்காது. ஸோ அந்த டியூமரை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ஒரு டைய வந்து ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பிளேஸை மட்டும், டியூமர் இருக்கிற பிளேஸை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது பேர் தான் கான்ட்ராஸ்ட் மீடியா ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாம் செகண்ட் இயர்ல படிப்பாங்க. ரேடியேஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் டோசிமெட்ரி. டோசிமெட்ரினா ஒரு பிறந்த குழந்தைக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ பார்க்கறதுனாலும், ஒரு சைல்டுக்கு 2 to 10 yearsக்குள்ள பார்க்கறதுனாலும், ஒரு அடல்ட்டுக்கு பார்க்கறதுனாலும் டோஸை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அதனால ரேடியேஷன் வந்து ப்ராப்ளம் ஆகும், அந்த குழந்தைக்கும் சரி அடல்ட்டுக்கும் சரி. ஸோ அந்த ஒவ்வொரு சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, எக்ஸ்ரேக்கு எந்த மாதிரி டோஸ் வந்து யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கறதா வந்து இந்த டோசிமெட்ரிங்கிறது. அடுத்தது தேர்ட் இயர்ல வந்து அட்வான்ஸ்டு இமேஜிங், சிடி, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட் பேசிக்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்டா படிப்போம். அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இமேஜிங், கிளினிக்கல் போஸ்டிங் வந்து ஹாஸ்பிட்டல் சைடு வந்து போவாங்க. அடுத்து ரிசர்ச் ப்ராஜெக்ட் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ். ஸோ எப்பவுமே எப்படி ஃபர்ஸ்ட் இயர்ல ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி படிக்கிறோமோ அந்த மாதிரி ஃபைனல் இயர்ல கண்டிப்பா அந்த கோர்ஸ் முடிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரிசர்ச் வந்து அவங்களோட ரிலேட்டட் கோர்ஸா வந்து பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகே, மிக முக்கியமான இடம் 2025ல
ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3ல இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த ரேடியோகிராஃபி இமேஜிங் டெக்னாலஜி ரவுண்டு 3 வரைக்குமே கவர்மெண்ட் கோட்டாஸ் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இப்போ பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1லயே கவர்மெண்ட் காலேஜ்ல முடிஞ்சிருச்சு. ரவுண்டு 2, ரவுண்டு 3ல 1 or 2 கவர்மெண்ட் காலேஜ் தான் அதிகமான செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஆனா 2025ல வந்து இந்த ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 எல்லாத்துலயுமே கவர்மெண்ட் காலேஜ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் பண்ணியிருக்காங்க கம்பேர் டு மோஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு பதிலா. ஓகே, அப்படி பார்க்கும்போது பிசி கேட்டகரி ரவுண்டு 1ல 195.5 to 182 வரைக்கும் ஜாயின் பண்ணாங்க. ரவுண்ட் 2 192 to 175. ரவுண்டு 3ல வந்து 189.5 to 171.5. அடுத்து எம்பிசி எடுத்துட்டீங்கன்னா 196 to 183.5 வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரவுண்டு 2ல 191.5ல இருந்து 178.5. ரவுண்டு 3ல 189 to 174. அதே மாதிரி பிசிஎம் எடுத்துட்டீங்கன்னா 200 to 182, 197.5 to 177.5, 191.5 to 168. அதே ஓஸ் எடுத்தீங்கன்னா 190 to 188, 190 to 180. ரவுண்டு 3ல வந்து யாருமே செலக்ட் ஆகல. அடுத்து எஸ்சி எடுத்துக்கிட்டா 196.5 to 182 வரைக்குமே போயிருக்காங்க. 190.5 to 178 வரைக்கும் ரவுண்ட் 2ல போயிருக்காங்க. இதே ரவுண்டு 3ல பாத்தீங்கன்னா 183.5 to 174.5 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்டு 3ல 183.5 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ரவுண்டு 3ல எந்த காலேஜ் கிடைக்குதோ டாப் செல்ஃப் ஃபினான்சிங்கோ இல்லை மீடியமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்தது எஸ்சி அப்படின்னா 184 to 179.5, 183 to 175, 179.5 to 167. எஸ்டி 183 to 178, 176.5 to 173. ஸோ இவ்வளோ ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க. பிகாஸ் 2025ல வந்து அதிகமான 12th மார்க்ஸ் வந்து சென்டம் வாங்கினதுனாலையும் ஹை காம்படிஷன் இருந்ததுனாலையும் இந்த இவ்வளோ மார்க்ஸ்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆனா இந்த இயர் வந்து சென்டம் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இன்ஜினியரிங் கட் ஆஃப்ஸே வந்து பாத்தீங்கன்னா 35 to 36,000 வரைக்கும் கவர்மெண்ட் சீட்டே வாங்கினாங்க. அந்த மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரணும்னா என்னோட ஃபியூச்சர் ரூட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பேராமெடிக்கல் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். கண்டிப்பா அதுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி 2026 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபா 188 to 198. ஏன்னா பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம்க்கு அடுத்தது அதிகமா எல்லாரும் சூஸ் பண்ற கோர்ஸ் என்னன்னா இந்த ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ 180 to 198 வரைக்கும் பிசி கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. எம்பிசிக்கு வந்து 185 to 195 வரைக்கும். அடுத்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 175 to 180 வரைக்கும். இந்த 12th பேஸ் பண்ணி நம்மளுக்கு குறையும் அப்படின்னா ஒரு -3 கட் ஆஃப் குள்ள குறையும். ஓகே, கண்டிப்பா ஒவ்வொரு கோர்ஸும் படிச்சுட்டு நம்ம என்ன சேலரி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெரியணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் என்ட்ரி லெவலில் 2.4 to 4 lakhs per annum. அதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா 5 to 8 lakhs per annum. இதே அப்ராடு கல்ஃப், மிடில் ஈஸ்ட் அவங்க சொல்ற சர்டிபிகேட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க அங்க போனீங்கன்னா 8 to 15 lakhs per annum கிடைக்கும். அதே மாதிரி அப்ராட் எடுத்தீங்கன்னா யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியால எடுத்தீங்கன்னா 25 to 45 lakhs per annum நீங்க வாங்கலாம். ஓகே, இதுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க ரேடியோகிராஃபரா போலாம், எக்ஸ்ரே டெக்னாலஜிஸ்டா போலாம், சிடி அண்ட் எம்ஆர்ஐ டெக்னாலஜிஸ்ட் போலாம், டயக்னோஸ்டிக் சென்டர்ல கேத் லேப் போலாம். கேத் லேப் அப்படின்னா இந்த கெத்திட்ரைசேஷன் பண்ணிருப்பாங்க ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு. ஸோ அந்த கேத் லேபுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க போலாம். அடுத்தது இமேஜிங் டெக்னாலஜிஸ்டா போல கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பிஜி முடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டியா இல்ல கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டரா ஃபர்ஸ்ட் போஸ்ட் அது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அசோசியேட் ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் மூவ் ஆயிட்டே இருக்கலாம். ஹையர் ஸ்டடிஸா இதுல என்ன படிக்கலாம் அப்படின்னா எம்எஸ்சி ரேடியாலஜி அண்ட் பிஜி டிப்ளமோ இன் அட்வான்ஸ்ட் இமேஜிங். ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இதுல பிஹெச்டியுமே இருக்கு. அதை முடிச்சுட்டு வைஸ் பிரின்சிபலா அந்த மாதிரியும் ஆகலாம். புனிக்காதுக்கு முன்னாடியுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லயும் நீங்க வைஸ் பிரின்சிபலாவும் ஆகலாம். ஓகே, இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பத்தி தரவா தெரிஞ்சிருக்கும்.
கண்டிப்பா இந்த கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு. அதனால பயப்படாதீங்க. கண்டிப்பா 2026 கட் ஆஃப் எனக்கு குறையும்னு 100% தோணுது. நம்ம 3 மார்க்ஸ் வந்து கம்மியா வச்சு பார்க்கலாம். இந்த ரேஞ்சிலயும் வச்சு பார்க்கலாம். ஓகே. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரேடியோகிராஃபி இமேஜிங் டெக்னாலஜி சீட்டு உங்களுக்கு தான். ஓகே. ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சு பெனிஃபிட் ஆகட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.